ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஃபைபர் ரிச்சான ஒரு ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து கோதுமை வெஜிடபிள் கிச்சடி. இது வந்து பச்சை பயிர் வந்து சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் சூடாக செஞ்சு மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கப் அளவு உடச்ச கோதுமை எடுத்திருக்கேன். நீங்கள் தாலியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெரிய கோதுமையாக எடுக்காதீங்க. தாலியா வந்து ஒரு 3/4 கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு உடச்ச பச்சை பயிறு வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற போட்டுடுங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வந்து ஒன் பாட்டாக வந்து இதை தாளித்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கர் வந்து சூட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம் இது மட்டுமே தாளிக்கிறதுக்கு போதும். இதை போட்டு நல்லா இது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா அப்படியே முழுசாவே போட்டுக்கிறேன், கட் பண்ணாமல். இதை போட்டு சேர்த்துட்டு நான் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதை எல்லாமே வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்தாமல் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்தா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிச்சடிக்கு. கூட வந்து ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சது சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா சாட் பண்ணிக்கிங்க. வெங்காய தக்காளி லேசாக வதங்கினா போதும். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா அந்த மசாலாஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாட் பண்ணிக்கிங்க. இது நல்லா சாட் ஆனதும் பெரிய 1 கப் பவுல் அளவுக்கு கேரட் அண்ட் பீன்ஸ் 2 கப் அளவு வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். கேரட் பீன்ஸ் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சது சேர்த்து இது கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கேரட் பீன்ஸ் வந்து லேசாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா சாட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சேர்த்து வச்சுருக்கோம் அந்த கோதுமையும் பச்சை பயிரும் ஊற வச்சு சேர்த்து வச்சுருந்தோலே அதை வந்து இது கூட கலந்துக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு கலந்துட்டு அது கூடயே வந்து கொஞ்சம் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அந்த கோதுமை பச்சை பயிறு ரெண்டுமே கேரட் பீன்ஸோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் சாட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கரெக்டாக வந்து நம்ம 1க்கு 2 ஊற்றாமல் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குளம் கிடைக்கும். நான் இப்போ வந்து 1 டம்ளருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3லேருந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்து லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து 3 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான குளம்னு ஒரு கோதுமை வெஜிடபிள் கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.